அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கிறோம். இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் எங்க இருக்குதுன்னா மதுரையில் சிவகங்கை செல்லும் பாதையில் மேலூர் வட்டத்தில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கழிஞ்சமலையில இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் இருக்கு. இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் இரண்டு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் பல்லுயர் சூழலியல் மண்டலம் இந்த அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்றாங்க. பல்லுயர் சூழியல் மண்டலம் அப்படி என்ன அப்படின்னா தாவரங்கள், பூச்சிகள், பிற பறவைகள், அதாவது சிறப்பு வாய்ந்த பறவைகள், முக்கியமான பறவைகள் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு சங்கிலியை ஏற்படுத்தினா அதுக்கு பேர் பல்லுயர் சூழலியல் அப்படின்னு அர்த்தம். அது எந்த இடத்துல செய்தோ அந்த இடத்துக்கு பேர் தான் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அப்படின்னு பேரு. சோ தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் என்ற சிறப்பை பெற்றது இந்த அரிட்டாப்பட்டி கிராமம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 24 தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மதத்துல 24 தீர்த்தங்கரர்கள். முதல் ரிஷபதேவர், 22 நேமிநாதர், 23 பார்சவநாதர், 24 மகாவீரர். அந்த 22வது நேமிநாதர் அவருடைய இன்னொரு பேர் அரிட்டநேமி. அந்த அரிட்டநேமி என்ற சமண தீர்த்தங்கரர் தான் என்னவா இருந்தார்னா இந்த இடத்துல உட்கார்ந்து உணவு, மருந்து, கல்வி, அடைக்கலம் சொல்லி அந்த நாளை மக்களுக்கு செஞ்சு தொண்டாற்றி கொண்டு இருந்தார் அவரு. இந்த காரணத்தால இந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் அவர் மேல மிகுந்த மரியாதை அவர் மேல வச்சிட்டு இருந்தாங்க. சோ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வாழ்ந்த இடத்த அரிட்ட நேமி அப்படின்னு சொல்லுவாங்க. நேமிநாதருக்கு இன்னொரு பேர் அரிட்ட நேமி. இந்த அரிட்ட நேமி என்ன ஆச்சு அப்படின்னா சமண மதம் வீழ்ச்சி அடைந்து இந்து மதம் உயர்ந்த நிலைக்கு வரும்போது அரிட்ட நேமி அரிட்டா பட்டியா மாறிடுச்சு. ஸோ அரிட்டாப்பட்டின்ற இந்த பேர் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு இத்தகைய சிறப்பு விஷயங்கள் இதுக்கு இருக்கு. இப்போ இந்த குடைவரை கோயிலுக்கு வருவோம். இந்த குடைவரை கோயில், அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. 1300 வருடங்களுக்கு முற்பட்டது. முற்கால பாண்டியர்களால கட்டப்பட்டது. இது சிவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில், இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருவறைக்கு முன்னாடி ஒரு முன்மண்டபம், முன்மண்டபத்தை ஒட்டி 2 கோட்டங்கள் அதுக்கு இருக்கு. இந்த சிவலிங்கம் மேற்கு நோக்கி பார்த்தபடி இருக்கும். சிவலிங்கம் மேற்கு நோக்கி பார்க்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அது இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல மேற்கு பக்கம் இருக்குது. ஸோ பின்னாடி கிழக்கு, மேற்கு, இது வடக்கு, தெற்கு என்ற அமைப்புல இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருவறை. அந்த கருவறையில சிவலிங்கம் வட்ட வடிவ ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம், சிவலிங்க திருமணியா உட்புறம் சிவலிங்கம் காட்சியளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவலிங்கத்துல எப்பவுமே பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கோமுகம் தெற்கு பக்கமா இருக்கும். அதாவது அபிஷேகம் பண்ற நீர் தெற்கு பக்கம் போகும். ஆனா இந்த சிவலிங்கம் வடக்கு பக்கம், இந்த சைடு வடக்கு பக்கம் வரும் நிலையில இருக்கிறது இந்த அரிட்டாப்பட்டியின் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கருவறையை ஒட்டி 2 கோட்டங்கள் இருக்கு. 2 கோட்டங்கள்ல ஒன்றுல விநாயகர் இருக்கு, இன்னொன்று லகுலீசர் அப்படின்ற சிற்பம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன சிறப்புன்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கக்கூடிய லகுலீசர் சிற்பம். இந்த சிற்பம் இது தமிழ்நாட்டுல 2 இடத்துல தான் அந்த லகுலீசர் சிற்பம் இருக்கு. ஒண்ணு பொன் அமராவதி தேவர்மலை குடைவரை கோயில்ல இருக்கு. இன்னொன்னு அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இந்த லகுலீசர் சிற்பம் இருக்கு. இந்த லகுலீசர் சிற்பத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 2ல குஜராத் மாநிலத்துல
காரோஹணம் என்ற இடத்துல வந்து லகுலீசர் வந்து பிறகுறார். காரோஹணம் அப்படின்னா இறைவன் மனித அவதாரம் எடுத்து வந்ததை வந்து குறிக்கிறது. ஸோ லகுலீசர் வந்து இறைவனாக இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் எடுத்து வந்ததை குறிக்கும் விதத்துல அந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து லகுலீசர் வந்து சிவபெருமானின் 64 வடிவங்களில் 28வது வடிவமாக அவர் வந்து போற்றப்படுகிறார். இன்னொன்னு வந்து ஏகலிங்கின்ற ஊர்ல உள்ள கல்வெட்டு வந்து சிவபெருமானினுடைய அம்சமாக, அதாவது அவதாரமாக லகுலீசர் வந்து அவதாரம் எடுத்து வந்தார் சொல்லி ஏகலிங்கி என்ற ஊரில் உள்ள கல்வெட்டு வந்து அதை வந்து தெளிவுபடுத்துது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைவ சமயத்தில் உள்ள 6 உட்பிரிவுகள்ல பாசுபதம் என்ற ஒரு இதை வந்து உருவாக்குனது வந்து லகுலீசர் தான். அந்த பாசு மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே லகுலீசரை வந்து கடவுளா வந்து அவரை வந்து வழிபடுற நிலையில இருக்கு. இன்னொன்னு வந்து லிங்க வழிபாட்டை புதுப்பித்தவர் என்ற சிறப்பை கொண்டவர் வந்து இந்த லகுலீசர். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு லகுலீசர் சிற்பம் வந்து அரிட்டாப்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருப்பது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டுல 2 இடத்துல, ஒரு இடமான அரிட்டாப்பட்டியில இந்த லகுலீசர் சிற்பம் வந்து இருக்கு. லகுலீசர் சிற்பம் வந்து கரண்ட மகுடம் யங்யோ வீத அப்படின்னு சொல்லி அவர் அந்த மார்பகத்துல ஒரு இது இருக்கு. கைகளில் கைவளை, தோள்களில் தோல்வளை, மார்பில் முப்புரி நூல், இடையில் உத்தரபந்தம் ஆகிய எல்லாமே இருக்கு. அவர் கையில வந்து ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அந்த ஆயுதத்துல வந்து பாம்பு வந்து சுற்றி கொண்ட நிலையில வந்து இருக்கும். இதான் லகுலீசருடைய சிற்பத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். ஸோ சிறப்பு வாய்ந்த அந்த லகுலீசர் சிற்பத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர் சிற்பம், இந்த விநாயகர் சிற்பம் வந்து கோட்டத்துல இருக்கு, புடைப்பு சிற்பமா இருக்குது. இந்த விநாயகர் சிற்பம் பொதுவாகவே கோட்டம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம், 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம், உட்புறம் குழிந்து இருக்கடம். இது வந்து இந்த கோட்டத்துல வந்து இருக்கு. இது வந்து புடைப்பு சிற்பமா இருக்கு. முழுவுரு சிற்பம், புடைப்பு சிற்பம் அப்படின்னு 2 சிற்பம் இருக்கு. முழுவுரு சிற்பம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் முழுவுரு சிற்பம். உருவத்தின் புன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம். ஸோ விநாயகர் சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது. அமர்ந்த நிலையில வந்து இருக்குது இந்த புடைப்பு சிற்பம். ஒரு சிறப்பு வாய்ந்த புடைப்பு சிற்பம் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்குது. இதுதான் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயிலில் உள்ள சிறப்புகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அரிட்டாப்பட்டியின் சிறப்புகள் அனைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல என்னென்ன விஷயங்கள்னா முக்கியமா 2-3 விஷயங்கள் இருக்கு. ஸோ அரிட்டாப்பட்டி கிராமம் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் என்ற சிறப்பை பெற்றது. இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல தான் புகழ் வாய்ந்த லகுலீசர் சிற்பமும் இருக்கு. இது 2 விஷயங்கள் இந்த அரிட்டாப்பட்டி குடை கோயில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.